அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். மிரியான விசேட விளக்கமறியல் சிறையிலிருந்து தப்பிச் சென்ற சிறுநீரக கடத்தலோடு தொடர்புடைய சந்தேக நபருக்கு வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெற்றுக் கொடுக்கப்பட்டமை குறித்து விசாரணைகள் ஆரம்பம். இம்முறை 27,603 மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்ள நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். லக்கல போலீஸ் நிலையத்தில் துப்பாக்கி திருடப்பட்டமை குறித்து தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். பிரதேசவாசிகளிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. லக்கல போலீஸ் நிலையத்தில் துப்பாக்கிகள் திருடப்பட்ட சம்பவம் குறித்து இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. சம்பவம் குறித்து மாத்தளை லக்கல போலீஸ் நிலையத்தில் உள்ள அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் இடம்பெற்ற தினத்தில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் 3 குற்றப்புலனாய்வு பிரிவினர் பலத்த விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். லக்கல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சாரதி மற்றும் போலீஸ் சார்ஜனிடம் இவ்வாறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பில் 3 போலீஸ் மோப்ப நாய்கள் குறித்த பகுதியில் உள்ள பாலடைந்த வீடொன்றுக்கு அருகில் சென்று நின்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் திருடப்பட்ட T56 ரக துப்பாக்கி மற்றும் 5 ரிவால்வர்கள் லக்கல வெள்ளைவெல சந்தகல விகாரை வளாகத்தில் உள்ள நீர்த்தாங்கிலிருந்து மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மீட்கப்பட்ட துப்பாக்கிகளில் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக் கொள்வதற்காக அவற்றை கொழும்புக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோரி தங்கச்சி மடத்தில் முன்னெடுக்கப்பட்ட அடையாள உண்ணாவிரத போராட்டத்தின் போது அதிமுக உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளையும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 13 மீனவர்களையும் விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. எனினும் மீனவர்களின் பிரச்சினைக்கு இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் உரிய வகையில் முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவித்து குறித்த இடத்துக்கு வருகை தந்த அதிமுக உறுப்பினரோடு வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் கூறியுள்ளார். வாய்த்தர்க்கம் வலுப்பெற்றதை அடுத்து மீனவர்களால் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் போலீசாரின் தலையீட்டோடு மோதல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 4 இந்திய மீனவர்களின் விளக்கமறியல் நேற்று மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நீண்ட கால தொடர்கதையாக நிலவும் இரு நாட்டு மீனவர் பிரச்சினை குறித்து தீர்வு காண்பதற்கான கலந்துரையாடலை மீள ஆரம்பிக்க உள்ளதாக கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் நகரை ஊடுருவி வீசிய கடும் காற்றோடு கூடிய மழை காரணமாக புத்தளம் அநாகரிக தர்மபால ஆரம்ப பாடசாலையின் கட்டடத்துக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. புத்தளம் நகரையும் அதனை அண்டிய பிரதேசத்தில் நேற்று மாலை வீசிய கடும் காற்றோடு கூடிய மழை காரணமாக குறித்த பாடசாலை கட்டடத்துக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தற்போது பாடசாலை விடுமுறை காரணமாக பாடசாலையில் மாணவர்கள் எவரும் இல்லாமையினால் உயிர் பாதிப்புகள் எதுவும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் வுட்லாண்ட் தோட்டத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வுட்லாண்ட் தோட்டத்தில் மோட்டார் வண்டியொன்று தடம் புரண்டமையினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சுற்றுலா சென்று மீண்டும் திரும்பும் சந்தர்ப்பத்திலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் குறித்த வாகனத்தில் 5 பேர் பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதேசத்தில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மெரியான விசேட விளக்கமறியல் சிறையிலிருந்து தப்பிச் சென்ற சிறுநீரக கடத்தலோடு தொடர்புடைய சந்தேக நபருக்கு வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெற்றுக் கொடுக்கப்பட்டமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரின் கடவுச்சீட்டை விளக்கமறியல் சிறைச்சாலையில் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் சந்தேக நபர் தப்பிச் சென்ற சந்தர்ப்பத்தில் அவரின் கடவுச்சீட்டை சிறைச்சாலை அதிகாரிகளிடம் எவ்வாறு பெற்றுக் கொடுக்கப்பட்டது என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை கைது செய்வதற்கு சர்வதேச போலீசாரின் உதவியை நாடியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். அத்துடன் சிறுநீரக கடத்தல் குறித்து கைது செய்யப்பட்டுள்ள மேலும் 7 சந்தேக நபர்கள் மிரியான விசேட விளக்கமறியல் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இம்முறை 27,603 பேர் பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளீர்க்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் 25,200 மாணவர்கள் மாத்திரமே பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளீர்க்கப்பட்டதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மொஹாண்டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். 15 பல்கலைக்கழகங்களும் 18 உயர்கல்வி நிறுவனங்களும் இந்த மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதுக்குமே இம்முறை பல்கலைக்கழக கற்கையை தொடர்வதற்கான விண்ணப்ப படிவம் அடங்கிய கையேட்டை எதிர்வரும் 24ஆம் தேதி மாணவர்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அடுத்து இன்றைய வானிலை பற்றிய மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். அயல் ஒருங்கல் வலயமானது இலங்கைக்கு தெற்கே நிலை கொண்டுள்ளது. இதன் தாக்கத்தின் காரணமாக நாடு முழுவதிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகரித்து காணப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பாக பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு தெற்கு கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் விழிப்புடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு அம்மாந்தோட்டை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் இருந்து வீசும். நாட்டை சூழவுள்ள கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாது. ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இனி வெளிநாட்டுச் செய்தி. நேற்று காபூல் நகரில் இடம்பெற்ற பாரிய குண்டு தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. அத்துடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 329 அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் தொடரில் நேற்று தினம் மொஹாலில் இடம்பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை மதியம் 1 மணிக்கு இடம்பெறுங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.